பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் நெகேமியா 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு தடைகளை உடைத்து போராடி ஜெயிப்பது எப்படி. கடந்த நாள் தியானத்தில் நாம் பார்த்தோம், நெகேமியா எருசலேமுக்கு கடந்து வந்து கர்த்தர் அவருக்கு கொடுத்த திட்டத்தின்படி உடைந்து போன எருசலேமின் அலங்கத்தை கட்டக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுகிறார். இப்போ அலங்கம் கட்டக்கூடிய வேலைகள் ஆரம்பித்து விட்டது. அதே நேரத்தில் எதிர்ப்புகளும் பயங்கரமாக காணப்பட்டது. அதனால தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம், எதிர்ப்புகளின் மத்தியில் போராடி எப்படி நாம் காரியத்தை முடிப்பது என்று. இப்போ 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், சன்பல்லாத் மற்றும் தொபியா என்று அவர்களை சுற்றி இருந்த அவர்களுடைய விரோதிகள் இப்பொழுது எதிர்க்கிறார்கள். இந்த வேலையை இவர்கள் செய்து நிறைவேற்றி முடிக்கக்கூடாது என்று எப்படியெல்லாம் அவங்களால அதை தடுக்க முடியுமோ அது எல்லாவற்றையும் செய்து பார்க்கிறார்கள். முதலாவதாக அவர்கள் மனம் உடைந்து போகத்தக்கதாக வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போய்விடும் என்றான். இப்போ பாருங்க, அவங்க மதிலை கட்டட்டும், ஆனால் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நரி இப்படி ஏறி போனால் கூட இந்த மதில் உடைந்து போகும். இப்படி அவர்களுடைய நம்பிக்கையை எப்படியெல்லாம் உடைத்து போட முடியுமோ அப்படியெல்லாம் அவர்கள் உடைத்து போடுவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்தார்கள். அதிகமாக எரிச்சல் அடைந்து எப்படி ஆயிலும் இதை நாம் தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று முயற்சிகளை எடுத்தார்கள். ஆனால் நெகேமியா செய்த வேலை என்னவென்றால், அது 2 விதத்தில் நம்ம சொல்லலாம். முதலில் அவர் கடினமாக எப்படியெல்லாம் என்னென்ன விதத்திலெல்லாம் வேலையை தொடர முடியுமோ அது எல்லாவற்றையும் அவர் செய்தார். ஆனால் அது மாத்திரமல்ல, அதோடு கூட பரலோகத்தின் தேவனை பார்த்து ஜெபித்து கொண்டே இருந்தார். ஜெபம் வேலை, ஜெபம் வேலை, இந்த ரெண்டும் அப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து போய்கொண்டே இருந்தது. 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதெல்லாம் இவர்களுடைய வேலைகளை தடுக்கிறார்களோ உடனடியாக ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். இவர்களால் முடிந்த காரியங்களை ஜெபத்தோடு செய்து வந்தார்கள். அது மாத்திரமல்ல, நெகேமியா ஜனங்களை அவர் உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தார். மனதளவில் மாத்திரமல்ல, இருதயத்தில் அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். 14ஆம் வசனம், அதை நான் பார்த்து ஜனங்கள் எல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. ஐயோ, இவ்வளோ எதிர்ப்புகள் வருகிறதே, நம்மால் இனி முடியுமா, இதை கட்டி முடிக்க முடியுமா என்று அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். உடனே நெகேமியா அவர்களை எப்படி உற்சாகப்படுத்துகிறார் பார்த்தீங்களா? 14ஆம் வசனம், அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, நல்லா கவனிங்க, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். முதலாவதாக அதை தான் சொல்கிறாரு. சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு மகத்துவமானவர், அவரை மாத்திரம் என்ன பண்ணிக்கோங்க, நினைத்துக்கோங்க. அவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். அப்போ நெகேமியா இவர்களை வேலை செய்ய அழைக்கும் போது அவர் எப்படி அவங்கள உற்சாகப்படுத்துகிறார் பார்த்தீங்களா? ஏதோ நம்ம ஒரு மதிலை கட்டணும், 4 கல்லை தூக்கி வச்சோம், அந்த வேலையை செய்ய வாங்க, அப்படி சொல்லலை. நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் போராடுங்க, உங்கள் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக, சகோதரர்களுடைய பாதுகாப்புக்காக, உங்களுடைய குமாரர் குமாரத்திகளுடைய பாதுகாப்புக்காக இந்த வேலை செய்யுங்க, நீங்கள் யுத்தம் பண்ணுங்க என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார், திடன் கொடுக்கிறார். ஆனால் நெகேமியாவுடைய நம்பிக்கை யார் மேலே இருந்துச்சு தெரியுமா? 20ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இப்போ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் யுத்தம் பண்ணுங்க,
இந்த நெகேமியோட நம்பிக்கை, நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இப்படி தான் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை அவர்கள் முறியடித்தார்கள். அதைத் தொடர்ந்து நாம் 5ஆம் அதிகாரத்திற்கு போகும்போது என்ன ஒரு திசையிலிருந்து இவர்களுக்கு எதிர்ப்பு வருகிறது. அது எந்த இடத்துல இருந்து வருகிறதுனா, உள்ளால இருந்தே தடை வருகிறது. என ஜனங்கள் அவர்களுடைய பொருளாதார தேவைகளினால அவர்கள் இந்த இடத்துல பாதிக்கப்படுகிறார்கள். அநேகருடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை. உள்ளுக்குள்ளால குழப்பங்கள் இருக்கிறது. அதை என்ன செய்வதென்று அவர்களால் தெரியவில்லை. அதனால ஒருவருக்கு ஒருவர் விரோதங்கள் அங்கே காணப்படுகிறது. அந்த இடத்துல நெகேமியா விட்டுவிடவில்லை. நமக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய எதிரிகளை அவர் கையாண்டதை போல உள்ளால் இருக்கக்கூடிய குழப்பங்களையும் அவர் நேரடியாக அதை சந்தித்து அதை தீர்த்து வைக்கிறார். இதுதான் நீங்கள் 5ஆம் அதிகாரம் முழுவதிலும் வாசிக்க முடியும். ஒருவேளை நாம் கர்த்தருடைய ஒரு காரியத்தை செய்யும்போது, அல்லது குடும்பத்தினுடைய ஒரு காரியத்தை செய்யும்போது, அல்லது தொழிலிலேயோ ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பாதையில் போகும்போது நமக்கு வெளியிலிருந்து சத்துருக்கள் வரலாம். ஆனால் இன்னொரு பக்கத்தில் உள்ளால இருந்தே சத்துருக்கள் எழும்பலாம். இல்லை என்றால் உள்ளால இருந்தே தடைகள் வரலாம். நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் உள்ளால இருந்து தடைகளை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த 5ஆம் அதிகாரத்தை நல்ல ஜெபத்தோடு படிங்க. நெகேமியா மேலே அப்படி ஒரு கிருபை இருந்தபடியால் உள்ளாலிருந்து வந்த இந்த தடைகளை ஆண்டவருடைய பலத்தினால நேர்த்தியாக சரி செய்து அடுத்த ஒரு கட்டத்திற்குள்ளாக செல்லுகிறார். அதைத் தொடர்ந்து நாம் 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது திரும்பவுமாக வெளியிலிருந்து அவர்களுக்கு பிரச்சனைகள் வருகிறது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நெகேமியாவை பார்த்து, நீ எங்களோட வந்து பேசு, நம்ம இந்த காரியங்களை பேசி நாம் சரியை செய்ய வேண்டும் என்று அவனுடைய சத்துருக்கள் அவனை அழைக்கிறார்கள். அந்த நேரத்தில் நெகேமியா என்ன சொல்கிறாருன்னா, 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால், அப்படி அவர் கேட்குறாரு, நான் இந்த வேலையை விட்டுட்டு என்ன பண்ண முடியாது, உங்களிடத்துல வந்து என்னால் பேசிகிட்டு இருக்க முடியாது, எனக்கு நேரம் இல்லை, உங்ககிட்ட வந்து இந்த காரியங்களை பேசிக்கிட்டு என்னால் இருக்க முடியாது, ஏனென்றால் நான் செய்யக்கூடிய வேலை அது பெரிய வேலை. இப்போ கர்த்தர் அவருக்கு கொடுத்த வேலையினுடைய மேன்மையை உணர்ந்தவராக அவர் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனாலும் எதிர்ப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. திரும்பவுமாக ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார் பார்த்தீங்களா? 9ஆம் வசனம், அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். இப்போ எல்லாரும் சோர்ந்து போகிற நேரத்தில் திரும்பவுமாக நெகேமியா ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எங்களுடைய கைகள் திடனற்று போகும்படி ஜனங்கள் செய்கிறாங்க, எங்களுடைய கைகளை நீங்கள் திடப்படுத்தும். திரும்பவுமாக அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற பலத்தில் திரும்பவுமாக வேலை செய்கிறார். 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு நான், திரும்பவுமாக எதிர்ப்புகள் வருகிறது. அதற்கு நெகேமியா சொல்லுகிறார், அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போகலாமோ? எல்லாரும் சொல்கிறாங்க, தேவாலயத்தில் வந்து நீ ஒளிந்துகொள், அல்லது மற்றவர்கள் உன்னை என்ன பண்ணுவாங்க, காயப்படுத்துவார்கள். நெகேமியா சொல்கிறார், என்ன மாதிரிப்பட்ட ஒரு நபர் இதை பார்த்து ஓடி போகலாமா, உயிர் தப்பி ஓடி போகலாமா என்று சொல்லி தைரியமாக அதற்கு பதில் சொல்லி, யாருக்கும் பயந்து ஓடி ஒளியாம அவர் தேவனை மாத்திரம் சார்ந்து வேலையை செய்து கொண்டே இருந்தார். நடந்தது என்ன தெரியுமா? 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அப்படியே அலங்கமானது 52 நாட்களுக்குள்ளே கட்டப்பட்டு முடிந்தது. வெறும் 52 நாட்களில் இவ்வளவு எதிர்ப்புகளின் மத்தியிலையும் அவர்கள் கட்டி முடித்தார்கள். இப்போ சுற்றி இருந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரு காரியம் புரிந்தது. என்ன புரிந்தது என்றால், 16ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள் என்று நெகேமியா சொல்லுகிறார். இப்போ நெகேமியாவுடைய வாழ்க்கையை படிக்கும்போது, அல்லது எருசலேம் அலங்கத்தை அவர் எப்படி கட்டி முடித்தார் என்று நாம் ஒவ்வொருவரும் ஆழமாக தியானிக்க வேண்டும். அது தியானிக்கும் போது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு உன்னத பலனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய காரியத்தையும் கூட நெகேமியாவை போல
தைரியமாக பயப்படாதபடிக்கு முன்னால் போய் செய்வதற்கு ஒரு தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த இடத்துல நெகேமியாவை தைரியப்படுத்தின தேவன், பலப்படுத்தின தேவன், எல்லா தடைகளையும் தாண்டி இந்த காரியத்தை முடிப்பதற்கு உதவி செய்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறார்? என்ன வேலையை செய்து முடிப்பதற்கு அவர் கொடுத்திருக்கிறார்? எந்த காரணத்தினாலேயாவது தடை பெற்றிருக்கிறதா? அந்த தடையை நீங்கள் தாண்ட முடியாமல், ஐயோ நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே, நான் துவங்கின காரியம் பாதியிலே நின்று போயிருக்கிறதே, இதை எப்படி ஆரம்பிக்கன்னு தெரியலையே, அல்லது ஒரு அடி நான் எடுத்து வச்சேன்னா 2 அடி பின்னால் வர்றது மாதிரி இருக்குதே, சுற்றி இருக்கிறவங்க என்னுடைய உற்சாகத்தை கெடுத்து போடுறாங்களே, அல்லது உள்ளால் இருக்கிறவங்களே கூட இருக்கிறவங்களே எங்களுக்கு விரோதமாக பண்ணுறாங்களே, என்னால் முன்னால் போக முடியலையே, நான் என்ன செய்வேன் அப்படி சொல்லி நீங்கள் திணறி கொண்டு இருக்கிறீங்களா? இந்த அதிகாரங்களை நல்லா ஜெபத்தோடு படிங்க. இந்த அதிகாரங்களை படிக்கும்போது ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும். நெகேமியாவோடு கூட இருந்து கிரியை செய்த தேவன் உங்களோடும் கூட இருந்து கிரியை செய்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நீங்களே செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நெகேமியாவை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எப்படி எதிர்ப்புகளை சந்திப்பது, எதிர்ப்புகளை ஜெயித்து ஆண்டவர் கொடுத்த வேலையை எப்படி முடிப்பது என்று நாங்கள் தியானித்து கொண்டு இருக்கிறோம். நெகேமியாவுக்குள்ளால் இருந்த கிருபை கிறிஸ்துவின் மூலமாக எங்களை ஒவ்வொருவருக்குள்ளாக இந்த நேரத்தில் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. எங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பொறுப்புகளை இப்பொழுது நாங்கள் நினைக்கிறோம். குடும்ப பொறுப்பாக இருக்கலாம், ஆண்டவரே ஊழியமாக இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், எந்தவித பொறுப்பாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நாங்கள் அதை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அதில் வரக்கூடிய தடைகளை, சோதனைகளை நாங்கள் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபையை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். நெகேமியாவை போல தைரியமாக கர்த்தரை சார்ந்து நாங்கள் காரியங்களை செய்ய நீங்கள் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.